சரி நான் இதை பத்தி பேசுறேன். நாம நீ அமைதியா அப்புறமா பேசலாமா? ஆதிரன் தம்பி, நேத்து நடந்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. ஐயோ அம்மா, நீயும் எங்களை மன்னிச்சிருமா. நடந்த பிரச்சனைக்கு நீங்க எந்த விதத்திலயும் காரணம் இல்ல. அப்புறம் நீங்க எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்கம்மா? அப்படி இல்லப்பா, என் பையன் அவசரப்பட்டு ஆத்திரத்துல இந்த சின்ன பொண்ணோட மனசை காயப்படுத்தி உங்க எல்லாரையும் கூட கஷ்டப்படுத்திட்டானே. பரவாயில்ல, விடுங்கம்மா. அதுல இருந்து நாங்களும் மீண்டு வந்துட்டோம். என் தங்கச்சியையும் மீட்டு கொண்டு வந்துட்டோம். ஆமாமா, மீனாட்சி மேடம் மன்னிப்பு கேட்டதும் நாங்க எல்லாரும் நடந்ததை மறந்துட்டோம். நீங்களும் மறந்துடுங்க. மன்னிப்பெல்லாம் கேட்டு எங்களை சங்கடப்படுத்தாதீங்க. ஆதிரை, இப்படி சொன்னதுனால நீயும் பிரபு அண்ணனும் ரொம்ப ஒசந்துட்டீங்க. மன்னிப்பு கேட்கலனா நாங்க ரொம்ப சின்னவங்களா இருப்போம். எங்க எல்லாரோட சார்பாவும் அம்மா மன்னிப்பு கேட்டது கரெக்ட் தான். இதுக்கப்புறம் எல்லாரும் எந்த சங்கடமும் இல்லாம குற்ற உணர்ச்சியும் இல்லாம இருக்கலாம். சந்தோஷமா இருக்கிறதுக்காக வந்தோம், சந்தோஷமா இருந்துட்டு போவோம். என்ன ரேவதி, நீ ஓகே தானே? ஓகேக்கா. ம். என்ன கௌதம், நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? சாரி ரோகிணி, சாரி. நான் இப்போ உனக்கு கால் பண்ணது உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல ரோகிணி. இனிமே நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். ஆமா ரோகிணி, நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம என்னால இருக்கவே முடியாது ரோகிணி. அதனால ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்ன கௌதம் முடிவு பண்ணிருக்கீங்க? நாளை காலையில நான் சிங்கப்பூர் கிளம்பி போறேன். அங்க போயிட்டு ஒரு 2 வருஷம் உன்னையே நினைச்சிட்டு வேலை பார்க்க போறேன் ரோகிணி. நீ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சொல்லு, நான் உடனே கிளம்பி இங்க வந்துடுறேன். அதுக்கப்புறம் நாம உங்க வீட்ல பேசி அவங்க சம்மதத்தோட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ரோகிணி. நீ என்ன சொல்ற? கௌதம், எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? மனசை புரிஞ்சுக்கிற ஒரு லவர் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த விதத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சவ கௌதம். தேங்க்ஸ் அ லாட் கௌதம். தேங்க்யூ மட்டும் தானே ரோகிணி? என் மனசுல இருந்து சொல்றேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much. ஐ லவ் யூ ரோகிணி. ஐ லவ் யூ டூ. எனக்கு இப்போ உன்னை பார்க்கணுமே. நான் இந்த ரிசார்ட்டுக்கு வெளியில தான் இருக்கேன். அட்லீஸ்ட் உன்னால வெளியில வர முடியுமா? ஐயோ கௌதம், என்ன விளையாடுறீங்களா? என் அண்ணா அண்ணி எல்லாருமே இருக்காங்க. நான் எப்படி கௌதம் வெளில வர முடியும் இப்போ? ரோகிணி, 2 வருஷம் உன்னை பார்க்காம இருக்க போறேன். அட்லீஸ்ட் இந்த ஒரு வாட்டி உன்னை பார்த்துட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் பாட்டுக்கு அங்க போய் என் வேலையை பார்ப்பேன். உன் ஞாபகம் வரப்பெல்லாம் நம்ம கடைசி மீட்டிங்கை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்குவேன். ப்ளீஸ் கொஞ்சம் வெளில வர முடியுமா ரோஹிணி? என்ன ரோஹிணி, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன். எனக்காக உன்னால இது கூட பண்ண முடியாதா? சரி ஓகே கௌதம், இன்னும் கொஞ்ச நேரத்துல கேக் வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த டைம்ல யாருக்கும் தெரியாம நான் நைஸா வெளில வந்துடுறேன். சரியா? சரி ஓகே ரோஹிணி, உனக்காக நான் இங்க வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா வந்து ரோஹிணி. சரி கௌதம். டேய் நல்லா கேட்டுக்கோங்க, கேக் கட் பண்றப்ப வெளில வரேன்னு சொல்லியிருக்கா. வெளில வந்த உடனே தூக்கிருங்க. அலர்ட்டா இருங்க. சரி மச்சான். சரி மச்சான். ஓகே மச்சான்.